அரசு மருத்துவர்கள் தனியாக மருத்துவம் பார்க்க தடை. உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒவ்வொரு தனி மனிதனின் வருமானத்தின் பெரும்பகுதி கல்வி மற்றும் மருத்துவம் என்ற வகையிலேயே பெரிதும் செலவழிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் அவர்களது எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப இரண்டுமே சிறப்புடையதாக இருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறியே. இதனால்தான் அரசும் இவ்விரண்டு துறைகளையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்து பொதுமக்கள் பலனடையும் வகையில் பல புதுவகை யுத்திகளை பயன்படுத்தி இவ்விரு துறைகளிலும் பணிபுரிபவர்களின் திறனை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. பொதுவாக அரசு பணி புரிபவர்கள் வேறு வழிகளில் வருமானம் ஈட்டும் வகையில் தொழில் செய்யக்கூடாது என்ற வகையில் விதிமுறை இருந்தாலும் அதனை பெரும்பாலானோர் பின்பற்றுவதில்லை. இவ்விதிக்கு மருத்துவத்துறையும் விதிவிலக்கல்ல. இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் ஒரு அரசு மருத்துவர் அங்கு வரும் நோயாளிகளை தனது தனிப்பட்ட கிளினிக்கிற்கு வந்து பணம் செலுத்தி சிறந்த வகையில் மருத்துவம் பார்த்து கொள்ளலாம் என்ற வகையில் செயல்பட்டு வந்ததாகவும், எனவே அவரது செயல்பாடு அரசு மருத்துவமனையில் திறம்பட இல்லாத நிலையில் இருந்து வந்ததாகவும் அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்தறிந்த அம்மாநில உயர்நீதிமன்றம் அவரது கோரிக்கையை ஏற்று அவரது செயல்பாட்டிற்கு தடை விதித்ததோடு துறை ரீதியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து அம்மருத்துவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். அதற்கு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு குறித்து இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் உச்சநீதிமன்றம், புதுடில்லி. வழக்கு தொடர்ந்தவர் அரசு மருத்துவர் ஒருவர். வழக்கின் சாரம்: மேற்படி மருத்துவர் தனியாக கிளினிக் நடத்தி வந்ததாகவும் அதற்கு அவரது மாநில உயர்நீதிமன்றம் தடை விதித்து தீர்ப்பளித்ததோடு அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க மருத்துவத்துறைக்கு உத்தரவிட்டதாகவும் இத்தீர்ப்பிற்கு தடை விதிக்க வேண்டும் என மனு செய்திருந்தார். இம்மனுவை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள் மேற்படி வகையில் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு ஏற்கத்தகுந்ததுதான் என்றும், அரசு போதிய அளவில் சம்பளம் வழங்கி சிறந்த வகையில் அரசு மருத்துவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தரும் நிலையில் அவர்கள் கூடுதல் வருவாய் ஈட்டும் வகையில் தங்களின் அரசு பணியை துச்சமாக நினைத்து அங்கு வரும் நோயாளிகளை அலட்சியப்படுத்துவதன் மூலம் அரசு மருத்துவமனைகளின் நிலை மோசமானதாக உள்ளதாகவும், எனவே இவ்வகையில் இவ்வழக்கில் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு ஏற்கத்தகுந்ததே என குறிப்பிட்டு மேற்படி அரசு மருத்துவரின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. மக்கள் நலன் காப்போம், மனச்சாட்சியுடன் பணிபுரிவோம். தட்சால் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.